கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவித ஆறுதலின் தேவனுமாயிருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். இங்கே நாம் பார்க்கிறோம், நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும். எப்படிப்பட்ட பிதாவும்? இரக்கங்களின் பிதாவும். இரக்கங்களின் பிதாவும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்திலே நாம் கவனிக்க வேண்டிய வார்த்தை அது ஒண்ணுதான். இப்ப இன்னைக்கு இரக்கங்களின் பிதா. பிதா என்றால் அப்பா என்ற அர்த்தம், தகப்பன் என்ற அர்த்தம், டேடி என்ற அர்த்தம். அவர் எப்படிப்பட்ட அப்பாவா? இரக்கங்களின் அப்பா என்று எழுதப்பட்டிருக்கிறது. இரக்கங்களின் தகப்பன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இரக்கங்களின் பிதா என்று எழுதப்பட்டிருக்கிறது. இரக்கமே இல்லாத கொடூரமான ஒரு தகப்பன் என்று இங்கே சொல்லப்படவில்லை. மோசமான ஒரு அரக்கன் என்று இங்கே சொல்லப்படவில்லை. கல்லஞ்சம் படைத்த ஒரு ஆள் என்று இங்கே சொல்லப்படவில்லை. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இரக்கங்களின் பிதா என்று. சரி, இரக்கம் என்றால் என்ன அர்த்தம்? இரக்கம் என்று சொன்னால் கம்பேஷன் என்ற அர்த்தம். அதாவது பரிதாபம் கொள்ளுதல், பரிதவித்தல் என்று அர்த்தம். எனவே நம்முடைய தேவன் இரக்கமே இல்லாத கொடூரமான ஒரு அரக்கன் கிடையாது. அவர் நம்மிலே பரிதாபம் கொள்ளுகிறவர். ஹல்லேலூயா. பரிதாபம் கொள்ளுகிறவர். ஆதாம் பாவம் செஞ்சுட்டா கர்த்தர் ஓடி வர்றாரு பாருங்க. அதான் தகப்பனுடைய உள்ளம். ஓடி வந்து கேட்கிறாரு, ஆதாமே எங்க இருக்கிற? ஆதாமே எங்க இருக்கிற? சில சொல்றாங்க, பத்தியாயா உங்க கடவுளுக்கே அவன் எங்க இருக்கான்னு தெரியல. ஆதாம் எங்க இருக்கிறான்னு உங்க கடவுளுக்கே தெரியாம போச்சு. இல்லை இல்லை, அது அப்படி கிடையாது. கர்த்தர் என்ன கேட்கிறாரு, ஆதாமே நீ எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுதாப்ப? என் வார்த்தைக்கு செவி கொடுத்தப்ப நீ எங்க இருந்த? பிசாசுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தப்ப நீ எப்படி எங்க இருக்க பத்தியா? உனக்கு தெரியுதா அப்ப நீ எங்க இருக்கிறேன்னு அப்படின்னு கேட்கிறாரு. கர்த்தருடைய உள்ளம் பாருங்க, ஓடி வர்றாரு. ஓடி வந்து அவனுக்கு உதவி செய்யறாரு. அவனை தூக்கி எடுக்கிறாரு. அவன் புதருக்குள்ள போய் ஒளியிறான், ஒன்றான். கர்த்தர் அடிச்சிருவாரோ, நொறுக்கிடுவாரோ, நம்ம தப்பு செஞ்சதுக்கு இன்னைக்கு போச்சு, இன்னைக்கு அதோட தொலைஞ்சு நானும் நம்ம பஞ்சாதியும் தொலைஞ்சன்னு சொல்லிட்டு அவன் புதருக்குள்ள பயந்து ஒட்டிக்கி அப்படி நடுக்கிட்டு உட்காந்துருக்கிறான். கர்த்தர் வந்து தூக்கி எடுக்கிறாரு. கர்த்தர் யார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் யார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தூக்கி எடுத்து இவனுக்கு பதிலாக ஒரு மிருகத்தை அடித்து ரத்தத்தை சிந்தி அந்த ரத்தத்தான தோல்ல அவனுடைய நிர்வாணத்தை மூடி, என் பக்கத்தில் வாடா, இந்த ரத்த புண்ணியத்தின் நிமித்தமா என் கூட என்ன செய்ய வந்து நீ உறவாடலாம், ஐக்கியம் கொள்ளலாம், வா என்று கர்த்தர் அரவணைக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் யார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அங்கே அடிக்கப்பட்ட அந்த மிருகம், அந்த ஆட்டுக்குட்டி கல்வாரி சிலுவையிலே ரத்தத்தை சிந்தனை இயேசு கிறிஸ்துக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆகவே இயேசு கிறிஸ்துவின் ரத்த புண்ணியத்தின் நிமித்தமாக நாம் இன்றைக்கு தேவன் அண்டையிலே வரலாம். ஆகையால் புதிய ஏற்பாடு சொல்லுகிறது, கிருபாசன தண்டையிலே நெருங்கி சேர கடவோம். தூரம் அடிக்க தேவையில்லை. பழைய ஏற்பாட்டிலே ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்கள், இஸ்ரவேல் மக்கள் எல்லா பேரும் நடுங்கிக்கிட்டு வேர்த்து விறுவிறுத்துக்கிட்டு தூரமா நின்றுக்கிட்டு இருந்தாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை பிரதான ஆசாரியன் அப்படியே பயத்தோடு நடுக்கத்தோடும் அந்த ரத்தத்தை தூக்கிட்டு உள்ள வர்றான். இன்றைக்கு புதிய ஏற்பாட்டில் யாரு பயத்தோடு நடுக்கத்தோடு அப்படின்னு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தைரியமா கிருபாசன தண்டையில் வரலாம். எப்படின்னா யார் மூலமாகனா? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, அவருடைய கல்வாரி ரத்தத்தின் மூலமாக, அவருடைய ரத்த புண்ணியத்தின் மூலமாக என்ன செய்யலாம்? நம்ம வந்து அங்கே வரலாம். கர்த்தர் பாருங்க எவ்வளவு இரக்கத்தை காமிக்கிறாருன்னு. ஆமே. ஆகவே ஆதாமுக்கு கர்த்தர் இரக்கத்தை காமிக்கிறார். சிலர் சொல்றாங்க, ஏயா உங்க ஆண்டவர் தோட்டத்தை விட்டு வெளியே பத்தி விட்டாரு, அப்ப அவர்கிட்ட அன்பு இல்லையா? தோட்டத்தை விட்டு அதுக்கு வெளியே பத்தினாரு, அங்கேயே அவர் தோட்டத்திலேயே வச்சிருக்க வேண்டியதானே? கவனிங்க, கர்த்தர் அவனை தோட்டத்தை விட்டு வெளியில பத்தினதும் இரக்கம்தான், அன்புதான். தெரியுமா உங்களுக்கு? தோட்டத்தை விட்டு கர்த்தர் வெளியில பத்தலைனா ஜீவ விருட்சத்துக்கு அடியே செஞ்சிருவாங்க,
சாப்பிட்டுருவான். ஜீவ விருட்சத்து கனியை சாப்பிட்டா இவனுக்கு என்னைக்குமே சாவு வராது. என்னைக்குமே சாவு. இன்னைக்கு ஆதாம் உயிரோடு இருந்திருப்பாரு. வயசு எவ்வளோ இருந்திருக்கும்? 5000 வயசாக இருந்திருக்கும். கர்த்தர் பாருங்க கிருபை எல்லாத்தையும் செய்கிறாரு. வெளியில பத்தி விட்டாரு பாருங்க. இன்னைக்கு சரீரத்தில் சாவு உண்டாகிறது. அதனால என்ன நடக்குது? கர்த்தர் பாருங்க வருகையில் உயிரோட எழுப்பி புதிய சரீரத்தை கொடுக்கிறாரு. அழியாமை சரீரத்தை கொடுக்கிறாரு. வியாதிப்படாத சரீரத்தை கர்த்தர் கொடுக்கிறாரு. ஆகவே கர்த்தர் தோட்டத்தை விட்டு வெளியில் அவனை கொண்டு வந்ததுமே தேவனுடைய இரக்கம், தேவனுடைய கிருபை என்பதை நீங்கள் என்ன செய்து கொள்ள வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும்.